சைக்கோகள் வேஷத்துல தான் இந்த கோமாளிகள் வர போறாங்க. அவன் நல்ல நேரத்திலே சைக்கோ மாதிரி தான் இருப்பானுங்க. ஓ ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அண்ணா வாங்கண்ணா 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 வந்துட்டாடா. ஸ்பெஷல் கெஸ்ட் வாடி செல்லோ வாடி அடியே ஓஜி இஸ் பேக் இடியே சம்பரமர சிப்பட்ட சித்திசலபல கண்டா நிம்மசம்பர சித்தா ஹம்சஹாலல கண்டா. ரொம்ப நாள் நான் வராதனால இவ்வளவு ஒரு ஆங்கர் வந்து நம்மள சைக்கோன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாரா? யோ உயிரை வாங்கிட்டான்டா வவால போன ரவுண்டுல அவனை எப்படியாவது அடிச்சு சாவடிச்சிரா. பட் அது உண்மைங்கிறதுனால நம்ம ஒத்துக்கலாம். என்னப்பா இப்படி மேல வந்து விழுகுற? தெரியாம மோதிட்டாங்க போங்க. கோடி அருவி கொட்டுதே அடி ஹே மாதம்பட்டி கெட்ட கோடி அருவி கொட்டு. இவனா இவனை விட அவன் இன்னும் கேவலமா இருப்பான். செஃப் நிஷாவா? ஒரு நிமிஷம். சாரி நான் இந்த ஷோக்கு வரலப்பா. இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ண? தைரியம் இருந்தா செஃப் நிஷா, செஃப் அசிஸ்டன்ட் ரியாஸ். கூச்சமே இல்ல. அதெல்லாம் கூட பரவாயில்லடா. எந்திரிக்கவே முடியாத மனுஷனை எந்திரிக்க வச்சிட்டே பாத்தியா? இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. வந்துட்டாயா வந்துட்டாயா. வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். சர்ப்ரைஸ் குடுக்குறீங்க. போடா போடா முடிச்சுடுறா. இப்ப பாருங்கண்ணா, இப்ப பாருங்கண்ணா. நான் இப்ப வாரணம் ஆயிரமா வந்திருக்கேன். வாரணம் ஆயிரமா? வருமானம் ஆயிரத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. என்ன கலாய்கிறாராமா? வருமானம் ஆயிரம் இருக்கலாம், அவமானம் தான் ஆயிரம் இருக்க கூடாது. சும்மா டைம் பாஸ். என்னடா ஒரு ஜட்ஜி கூட பார்க்காம அடிக்கிற? உங்களை வளர்க்கணும்னு நினைச்சான், இப்போ வந்து பொழக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிருக்கான். இங்க இருக்கிற யார் அடிச்சாலுமே எல்லாருமே கஷ்டப்படுவாங்க, ஆனா உங்களை அடிச்சா மட்டும் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. கொஞ்சம் இதை எனக்கு படிக்க முடியுமா? வேணாம், நீங்க கசகசாவே கசம்சான் படிப்பீங்க. சார் நீங்க காப்பு கழட்டி கொடுத்தீங்களே அந்த சென்டிமெண்டான ஒரு விஷயம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இப்பதாயா நல்ல பேசுற. உனக்கு ஏதாவது கழட்டி கொடுக்கறவா? அது கவரிங் கண்டுபிடிச்ச உடனே ஒரு திருப்பி கொடுத்தாரு பாருங்க. ஏய் சீ ஏன் அழுதுக்கு இருக்க நீ? ஐயா கடமை இதுவரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்திருக்கேன், ஆனா உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன். இங்க வா. ஐயா கோட்டு வாசல்ல இருந்து கோயில் வாசல் வரைக்கும் பிச்சை எடுத்திருக்காரு. தொப்பிய மாட்டாரான்னு சொன்ன கேட்டியாடா? அதான் அவன் கலாச்சிட்டு போறான். இவ்வளவு வெறுப்பதுல வந்தா நம்மள வெறுப்பாக்குறாங்களே. இப்போ எதுக்குடா ஏமாய கடிச்ச? அவன் பக்கம் யாரும் போக வேண்டாம். அடியே வேற மாதிரி இருக்கு. என்ன நம்ம பக்கம் அடியா? ஏதோ பண்ண போறான். என்னடா பண்ண போற? பொறுத்திருந்து பா. டேய் என்னடா? அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என் ஜெஸ்ஸி என்ன விட்டு போயிட்டாங்க. என் ஜெஸ்ஸி இப்படி இருந்தா எப்படி போகாம இருப்பான்? காமெடி. கோவம் வர மாதிரிலாம் காமெடி பண்ண கூடாது போ. யாரு ஃபர்ஸ்ட்ல வர்றான்றது முக்கியம் இல்லங்க. எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. அத்தை ஒரு நிமிஷம் அத்தை. அத்தனை இனிமே செத்தா அவர்தானே 7Gல அவங்க அப்பா வருவார்ல. ஆரம்பிச்சிட்டாயா நீ அள்ளி வீசுவானே. இல்ல 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 அவர் யாரு தெரியுமா? மண்வாசனை பாண்டியனியா. படுத்துறாயா படுத்துறா. ஐயா ஜித்தன் ரமேஷ். ஐயா ஏண்டா இப்படி சுத்தி பாத்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினான்? இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா கமல் வாய்ஸ் பேசணும். டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. கையெல்லாம் ஒரு மாதிரி பிச்சி பிச்சின்னு இருக்குனா. பிச்சு பிச்சுன்னு இருக்கா? மாவு அப்படிதான் இருக்கும், கொட்டுமா? இவனை என்னங்க பண்றது? பீச்ல செலவை. அலங்கார பந்தரிலே அம்மா வெள்ளங்கம்மா. இதே ராமராஜன் பாடின மாதிரி இல்ல, அந்த மாடே பாடின மாதிரி இருக்குது. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.